பிரைஸ் தி லார்ட். யோவான் எழுதிய நற்செய்தி வாசகம் பிரிவு 8 இறைவார்த்தை 12. இயேசு மக்களை பார்த்து, உலகின் ஒளி நானே. என்னை பின்தொடர்பவர் இருளில் நடக்க மாட்டார், வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளியை கொண்டிருப்பார் என்றார். தாயும் தகப்பனுமாய் எங்களை வழிநடத்துகிற அன்பு இறைவா, உமக்கு கோடான கொடி நன்றி செலுத்துகிறோம். வல்லவரையா, நல்லவரையா, காண்பவரையா, காப்பவரையா, மகிமையின் தேவனையா, கிருபையின் தேவனையா, மாட்சியின் தேவனையா, மங்காத பிரகாசமையா, லீலி மலரானவரையா, ரோஜா புஷ்பமானவரையா, அதிசயங்களை செய்கிறவரையா, அற்புதங்களை செய்கிறவரையா, நிலைவாளை தருகிறவரையா, உமக்கு கொடான கொடி நன்றி 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 செலுத்துகிறோம். இறை வார்த்தை கூட ஆண்டவரே மீண்டுமாய் நாங்கள் நினைவு கூறுகிறோம். மக்களை பார்த்து, உலகின் ஒளி நானே, என்னை பின்தொடர்பவர் இருளில் நடக்க மாட்டார் என்ற இறை வார்த்தை கொடுத்துருக்கிறீங்கப்பா. அதற்காக நன்றி செலுத்துகிறப்பா. நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க, நீ உலகத்தில் நீ உப்பாக இருக்காத, அது வேஸ்ட்டு, அதை காலில் தூக்கி போட்டு மிதித்து அது ஒன்றுத்துக்குமே உதவாத ஒரு பொருளாக நாம் பயன்படுத்துவார்கள். ஆனால் நீ உலகிற்கு ஒளியாயிரு என்று சொல்கிறார். ஒளி எப்படி இருக்கும்? 10, 100, 1000 மடங்கு பிரகாசமாக இருக்கும். நம்ம மலை மேலே இருக்கிற ஒளியை போல இந்த உலகத்துக்கு வெளிச்சம் கொடுக்குற பிள்ளைகளாக நம்மளை இந்த நாள் ஆண்டவர் அழைக்கிறார். உலகத்துக்கு நீ வெளிச்சமாயிரு, அப்போதுதான் எல்லாருடைய வாழ்க்கையும் ஒளி பெறும். உன்னால் ஒளி பெறும். நீ உலகத்தின் ஒளியாக இருந்தால் மட்டும்தான் உன்னால் மற்றவர்கள் ஒளியான வாழ்க்கையை பெறுவார்கள் என்ற இறைவார்த்தை கொடுத்து ஆண்டவர் சொல்கிறார். நம்மளை தான் அழைச்சிருக்காரு, நம்மளை கூப்பிடுறாரு. அன்றே இஸ்ரேல் மக்கள் வேதனையோடு கண்ணீரோடு அங்கே இருந்தாங்க. எகிப்தில் இருந்தபோது ஆண்டவர் அவர்களுடைய வாழ்க்கையில ஒளியேற்றி வைப்பதற்காக மோசையை அவர்களுக்கு வழிகாட்டியாய் அனுப்பி அவர்களை இந்த எகிப்து தேசத்திலிருந்து கானான் தேசத்தை காண 40 ஆண்டுகள் வழிநடத்தி வந்தார். எல்லா விதமான ஆசீர்வாதத்தை கொடுத்தார். உணவு கொடுத்து, உடை கொடுத்து, தண்ணீர் கொடுத்து, எல்லாவற்றையும் கொடுத்து, இறைச்சியை கொடுத்து, ஆண்டவர் உடல் சுகத்தையும் கொடுத்து அவர்களை பாதுகாத்து வழிநடத்தினார். அதுபோல தான் இந்த நாளில் நம்மளே சொல்கிறாரு, நீர் ஒளியாயிரு, நீ உலகத்துக்கு வழியை காட்டு. ஆண்டவர் அறியாத பிள்ளைகள் இருக்கிறாங்களா, அவர்களிடத்துல நீ போ, அவரிடத்துல இறை வார்த்தையை நற்செய்தி உடைய வார்த்தைகளை எடுத்து கூறு, உண்மையான கடவுள் என்பதை நீ உணர்த்து என்று சொல்லியிருக்கிறார். அதை நாம் இந்த நாளில் ஞாபகப்படுத்தி கொண்டு நாம் பிறருக்கு ஒளியாக இருக்கிறோம். உப்பாக இருப்பதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை. உப்பு ஓப்பற்றது போனால் நம்ம குப்பையில் தான் போடுவாங்க. ஆனால் ஒளியாக இருக்கும்போது மட்டும்தான் ஒளியை என்ன செய்வாங்க, மலை மேல் இருக்கிற பட்டணம் மறைவாக இருக்காது. அப்போ நம்ம மலையில் இருக்கிற ஒரு விளக்காக இருக்கும்போது இந்த உலகத்திற்கு ஒளி கொடுக்குற பிள்ளைகளாக ஆண்டவர் நம்மளை இந்த நாளில் இரவு பொழுது அழைக்கிறார். நம்ம ஆண்டவரோடு பயணிக்க ஆயத்தமாய் நம்முடைய உள்ளத்தை வெள்ளப்படுத்த வேண்டுமா இந்த நாளில் கூட ஆண்டவரிடத்துல கெஞ்சி மன்றாடுவோம். அப்பா, எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் ஒளியாக இருக்க நீங்கள் எங்களோடு வாசம் செய்யப்போவதற்காக நன்றி செலுத்துகிறப்பா. இந்த விட நாங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவோட மன்றாடுகிறோம். ஆமென்.